grouping of elements based on electronic configuration. Electronic configuration பேஸ் பண்ணி எலமெண்ட்ஸை குரூப் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். In the modern periodic table, the elements are organized in 7 periods and 18 groups based on the modern periodic law. According to modern periodic law, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எலமெண்ட்ஸை வந்து 7 பீரியட்ஸாகவும் 18 குரூப்ஸாகவும் செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனா ஹரிசாண்டல் லைனாக இருக்கக்கூடியதை பீரியட்ஸ் சொன்னோம். குரூப்ஸ்னால் என்னென்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடியதை குரூப்ஸ்னு சொன்னோம். இப்போ டோட்டலாக எத்தனை குரூப்ஸ் போட்டோம்? 18 குரூப்ஸு. ஓகேயா? எத்தனை பீரியட் இருந்துச்சு? 7 பீரியட்ஸ். தி பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் in the periodic table is closely related to its outer shell electronic configuration. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அவுட்டர் ஷெல்லுங்கிறது என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேஸை ஆக்குபை பண்ணுது. லெட் அஸ் அனலைஸ் த சேஞ்ச் இன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் along the periods and down the groups. பீரியாடிக் டேபிளில் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் அடுத்த எலமெண்ட்டுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா, அதே போல் பீரியட்ஸில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலமெண்ட்டு வந்து வேரி ஆகுனுச்சுன்னா என்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட்ஸ். பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் பீரியட்ஸை பார்ப்போம். பீரியட்ஸுங்கிறது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியதை பீரியட்ஸ் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுனா வேரி ஆகுனா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அலாங் த பீரியட்ஸில் பார்க்க போகிறோம். We have already learned that each period starts with the elements having general outer electronic configuration ns1 and ends with ns2 nb6 where n is the period number. ஒவ்வொரு பீரியட்லையும் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்டில் ns1ல் ஸ்டார்ட் ஆகும். அதே போல் 18th குரூப் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடியும் அப்படின்னா ns2 nb6ல் முடியும். இங்கே nங்கிறது என்ன? பீரியட் நம்பர். ஃபஸ்ட்டு பீரியட்னா நம்பர் 1 இருக்கும், செகண்ட் பீரியட்னா நம்பர் 2 இருக்கும். தி ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபில்லிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் 1s orbital which can accommodate only 2 electrons. Hence, the first period has 2 elements, namely hydrogen and helium. பீரியாடிக் டேபிளில் 7 பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 7 பீரியடில் ஃபஸ்ட் பீரியட்னா அது பீரியட் நம்பர் 1ன்னு சொல்லுவோம். n=1ன்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் பீரியடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா only 2 elements are having hydrogen and helium. ஏன் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் பீரியடில் மேக்ஸிமம் எஸ் ஆர்பிட்டால் தான் இருக்கும். ஃபஸ்ட் பீரியடில் 1s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். 1s ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான்ஸை தான் ஆக்குபை பண்ண முடியும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ்னால் 1 எலக்ட்ரான்னா அது என்ன பாசிபிள்? ஹைட்ரஜன். 2 எலக்ட்ரான்னா ஹீலியம் பாசிபிள். பிகாஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் இஸ் 2. Second period starts with the filling of valence electron in 2s orbital followed by 3 2p orbitals with 8 elements from lithium to neon. Second period la the first element is lithium, last element is neon. Total எத்தனை elements இருக்கும்? செகண்ட் பீரியடில் 8 elements இருக்கும். இதோட ஆர்பிட்டால் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1s 2s இந்த மாதிரி ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும். அது தொடர்ந்து 2p ஆர்பிட்டால்ஸ் 3 2p ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்கும். தே ஆர் 2px 2py 2pz இந்த மாதிரி 3p ஆர்பிட்டால்ஸ் அதில் இருக்கும். ஒன்றுலையும் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ், பியில் 6 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணும், எஸ்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணும். அவுட்டர் வேலன்ஸ் செல்லில் 2s அண்டு 2p ஆர்பிட்டால் இருக்கும். தி தேர்ட் பீரியட் starts with the filling of valence electron in 3s orbital followed by 3p orbitals.
தேர்ட் பீரியடு அப்படிங்கிறது சோடியத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஆர்கானில் முடியுது. இதுலேயும் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதோட வேலன்ஸ் செல்லில் 3s 3p ஆர்பிட்டால்ஸில் முடியும். தி ஃபோர்த் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் filling of valence electrons from 4s orbital followed by 3d and 4p orbitals in accordance with the Abba principle. Similarly, we can explain the electronic configuration of elements in the subsequent periods. ஃபோர்த் பீரியட் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பொட்டாசியத்தில் ஸ்டார்ட் ஆகுது, கிரிப்டானில் முடியுது. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லையுமே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4s 3d அண்டு 4p ஆர்பிட்டால்ஸாக இருக்கும். 4sங்கிறது ஃபோர்த் செல் அப்படிங்கிறத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்டு 3d ஒரு ஆர்பிட்டால் குறைவாக இருக்கும், 3d ஆர்பிட்டால் வந்து 3d இருக்கும். அண்டு 4pல முடியும். இதெல்லாம் இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் எப்படி பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆபா பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபோர்த் பீரியட் வந்து 4s 3d 4p ஆர்பிட்டாலில் முடியும். இதே போல் ஒவ்வொரு பீரியட்ஸுமே 5th பீரியடு 6th பீரியடு 7th பீரியட்ஸ் இது எல்லாமே அதோட n வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 5th பீரியட்னா 5s 4d 5p அண்டு 6th பீரியட்னா 6s 5d 6p இந்த மாதிரி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடியும். In the fourth period, the filling of 3d orbitals starts with scandium and ends with zinc. These 10 elements are called first transition series. Similarly, 4d, 5d and 6d orbitals are filled in successive periods and the corresponding series of elements are called second, third and fourth transition series respectively. Fourth period, the first element is potassium, second one is calcium, third என்னன்னா scandium. The first and secondல 3d orbitals வராது, பொட்டாசியம் அண்ட் கால்சியத்தில் 3d orbitals வந்து இருக்காது. பட் ஸ்காண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும் 3d orbitals இருக்கும். இந்த மாதிரி d orbitals இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிரான்சிஷன் சீரீஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதே போல் 4th பீரியட் 5th பீரியடு 6th பீரியடு 7th பீரியடு இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னா d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை டிரான்சிஷன்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் சீரீஸ் அந்த பீரியடுக்கு ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லலாம் டிரான்சிஷன் சீரீஸ்னு சொல்கிறோம். இந்த 4th பீரியடில் தான் இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வருது, அதனால் அதை ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரீஸ்னு சொல்லலாம். 5th பீரியடில் செகண்ட் டிரான்சிஷன் சீரீஸ், 6th பீரியடை தேர்ட் டிரான்சிஷன் சீரீஸ், இந்த மாதிரி அனதர் நேம்லையும் நம்ம அதுக்கு பேர் வைக்கலாம். In the 6th period, the filling of valence electrons starts with 6s orbital followed by 4f 5d and 6p orbitals. 6th பீரியடில் 4f ஆர்பிட்டால்ஸ் வரும், 5d ஆர்பிட்டால்ஸ் வரும் அண்டு 6p ஆர்பிட்டால்ஸ் வரும். இந்த எலமெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6sல ஸ்டார்ட் ஆகுது. எஸ் ஆர்பிட்டால் வந்து 6sல ஸ்டார்ட் ஆகும், 6th பீரியடுங்கிறதுனால 6sல ஸ்டார்ட் ஆகும். முடியும் போது 4f 5d 6p இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்தாவே அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம், ஆர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். தி ஃபில்லிங் அப் ஆஃப் 4f orbitals begins with cerium, that is atomic number 58, and ends at lutetium, its atomic number 71. These 14 elements constitute the first inner transition series called lanthanides. பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதில் முடியுது அதை வச்சு நம்ம எலமெண்ட்ஸை வந்து பீரியட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பீரியடில் எஸ்ஸில் முடிஞ்சது, எஸ்ஸில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும், அதனால் 2 எலமெண்ட்ஸ் அதில் இருந்தது, தட் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். செகண்ட் பீரியட்னு பார்த்தோம்னா 8 எலமெண்ட்ஸ் இருந்தது, லித்தியத்திலேருந்து நியான் வரைக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்
அவுட்டர் மோஸ்ட்டில் 2s 2pல முடியும். ஏன்னா செகண்ட் பீரியட்லேயே, அதனால் 2s 2pல முடியும். அதே போல் தேர்ட் பீரியட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா சோடியத்துலேருந்து ஆர்கான் வரைக்கும் இருந்துச்சு. அதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3s 3p இருக்கும். ஏன்னா தேர்ட் பீரியட்னால அது 3s 3pன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பீரியடில் நம்ம என்ன பார்த்தோம்னா பொட்டாசியத்துலேருந்து கிரிப்டான் வரைக்கும் ஃபோர்த்து பீரியடு. ஆனால் பொட்டாசியமும் கால்சியமும் அவரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் டி ஆர்பிட்டால் வராது. ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் டி ஆர்பிட்டால்ஸ் வரும். அந்த மாதிரி டி ஆர்பிட்டால்ஸ் வந்ததுன்னா அதை டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொன்னோம். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்குள்ளுக்குள்ளேயும் சில எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எங்கே இருக்கும்? ஃபோர்த் பீரியடில் இருக்குமானா இருக்காது, ஃபிஃப்த் பீரியடில் இருக்குமானா இருக்காது, 6th and 7th பீரியட்ஸில் இருக்கும். அப்போ 6th பீரியடில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது இல்லையா, அங்கே தான் இந்த f ஆர்பிட்டால்ஸ் வரும், 4f ஆர்பிட்டால்ஸ் வரும். அங்கே 4f ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னா சீரியத்துலேருந்து லுட்டீசியம் வரைக்கும். சீரியத்தோட அட்டாமிக் நம்பர் 58, அதுலேருந்து லுட்டீசியம் 71, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 14 எலமெண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லாந்தனைட். ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு லாந்தனைட்ஸ்னு இன்னொரு பேர் இருக்குது. டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்குது. 6th பீரியடில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொன்னோம்னா 7th பீரியடில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பீரியடில் இருக்கக்கூடியதை செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்ல போகிறோம். Similarly, in the 7th period, 5f orbitals are filled and its 14 elements constitute the second inner transition series called actinides. These two series are placed separately at the bottom of the modern periodic table. 7th periodல 5f electrons எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா f log elements, அதாவது செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த செகண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸை வந்து ஆக்டினைட்ஸ் சொல்கிறோம். அதோட வேலன்ஸ் செல்லில் 5f ஆர்பிட்டால்ஸ், f ஆர்பிட்டால்ஸ்னு மெயினாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் f பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் 2 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், another one second inner transition elements. First inner transition elements are called lanthanide. The second inner transition elements are called actinides. These two series are placed separately at the bottom of the modern periodic table. Modern periodic table ஓட பாட்டத்தில் இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் தனியாக செப்பரேட்டாக பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.